உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொடர்ந்து ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமான சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி வருகிறது. விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் திருத்த சட்டங்களையும், தொழிலாளர்களுக்கு எதிரான 44 சட்டங்களை நீர்த்து போக செய்து 4 சட்ட தொகுப்புகளாக திருத்தம் செய்தது. அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம், அதைத் தொடர்ந்து ஒப்பு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒப்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தில் 44 திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒப்பு சொத்து என்பது இறைப்பணிக்காக, அதாவது இஸ்லாமியர்கள் தானமாக வழங்குகிற சொத்துக்கள், அதை மீண்டும் அவர்கள் திரும்ப கோர முடியாது. ஆனால் இந்த திருத்த சட்டத்தில் மீண்டும் அந்த சொத்துக்களை அவர்கள் உரிமை கோரலாம் என்று திருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ராணுவம், ரயில்வேக்கு அடுத்து இன்றைக்கு இந்தியாவில் 8.7 லட்சம் அசையா சொத்துக்களும், 9.4 லட்சம் ஏக்கர் நிலங்களும், 3.5 லட்சம் ஏக்கர் எஸ்டேட்டுகளும் என ஒப்பு வாரிய சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றை தொடர்ந்து மத்திய வக்ஃப் கவுன்சிலும் மாநில வக்ஃப் வாரியம் நிர்வகித்து வருகிறது. இந்த புதிய சட்டத்தில் இஸ்லாமியர் அல்லாத 2 உறுப்பினர்களாக அந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்ணயிக்கலாம் என்று திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒப்பு சொத்துக்களை அளவீடு செய்வதை ஏற்கனவே கூடுதல் ஆணையர் பொறுப்பில் இருந்தார். இப்போது மாவட்ட ஆட்சியர் ஒப்பு சொத்துக்களை அளவீடு செய்யலாம் என்று புதிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல ஒப்பு சொத்துக்களை அதன் மீது வழக்குகள் வரும்போது ஒப்பு தீர்ப்பாயம் தான் இறுதியானது என்று ஏற்கனவே சட்டத்தில் இருந்தது. இப்போது மேல்முறையீடு செய்யலாம். அதற்கு உயர்நீதிமன்றத்துக்கு 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒப்பு சொத்துக்களை 12 ஆண்டுகள் யாராவது ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அவர்களுக்கு அந்த நிலம் சொந்தம் என்ற திருத்தத்தையும் இந்த சட்டத்திலே திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு நிலம் என்று கண்டறியப்பட்டால் ஒப்பு சொத்துக்களை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை செய்து கொடுத்து அந்த நிலங்களை அரசை கையகப்படுத்தலாம் என்ற திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒப்பு சொத்துக்களை ஒன்றிய அரசு கையகப்படுத்தும் நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் எதிர்க்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக திகழ்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த அவையில் இஸ்லாமிற்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போது தீர்மானம் நிறைவேற்றியதை போல தற்போது வக்ஃப் வாரிய சொத்துக்களை பாதுகாக்கும் வகையிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் ஆதரித்து வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி.